ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு டிஎன்ஏ அப்படிங்கிற அந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஹாலிவுட் படமாடான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. யாருக்குமே தெரில அப்படின்னா வந்துட்டு அதர்வா சார் இப்போ ரீசெண்டாக நடிச்சிருந்த ஜூன் 20 ரிலீஸ் ஆயிருந்த டிஎன்ஏ படத்தை வந்துட்டு தியேட்டரில் போய் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான ஒரு படம் தான் இது. ஸோ இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். சரி, இந்த கதை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா வந்துட்டு டாப் நாச்சா சூப்பரா செம்மையா எடுத்திருக்காங்க. இந்த ஒரு புது விதமான ஒரு கண்டென்ட்டா இருந்துச்சு. என்னதுப்பா அப்படி அப்படின்னா வந்துட்டு எனக்கு பார்க்கும்போது புதுசா இருந்துச்சு. ஸோ உங்களோட பார்க்கும்போது வந்துட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்க அதான் பார்த்து சொல்லணும். உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, பிளா பிளா எக்ஸெட்ரா. தென் அதை பத்தி நீங்க சொல்லணும். இப்போ இந்த படத்துல வந்துட்டு என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்னா வந்துட்டு படமா இருக்கு. படம் சூப்பரா இருக்குது. படத்துல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது என்ன, ஃபர்ஸ்ட் படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு இவர் ஒரு லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த லவ் வந்து திடீர்னு பார்த்தா விட்டு போயிடுறாங்க. விட்டு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு அவரோட வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு எப்படின்னு கேட்டா கொஞ்சம் மென்டலி லைட்டா டிஸ்டர்படான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தை வந்துட்டு 10 செகண்ட்ல காணாம போயிடுச்சு. அது எப்படி அப்படிங்கறதா இந்த படத்துல வந்து இருக்கிற ஒரு விஷயங்கள். குழந்தைய கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு விசாரிக்கும் போது எந்தெந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பத்தியும், அண்ட் இந்த குழந்தை கடத்தல் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த விதம், எந்த மாதிரி குழந்தை வந்து எப்படிலாம் கடத்துறாங்க, எந்தெந்த குழந்தைங்க கொண்டு போறாங்க, என்ன பண்றாங்க, அதுக்கு வந்துட்டு பலி கொடுக்கறது, அது கொடுக்கறது, பெரிய பெரிய இடத்துல வழக்க கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல முக்கியமா ஒரு சூப்பரான கருத்து சொல்ல வந்திருக்காங்க. அது சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தியும் பேச போறோம். நீங்க திட்டியோ அடிச்சோலாம் சரி பண்ணவே முடியாது. இப்போ இந்த படத்துல வந்துட்டு இந்த கதையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. பட் ஆனா இந்த படத்துல இருக்கிற கதை வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு சிம்பிளான ஒரு கதை. பட் அதை கொண்டு காமிச்ச விதம் வந்துட்டு ஒரு பயங்கரமா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு கர்மா அப்படின்னு சொல்றாங்கல்ல, இட்லைக்கு வந்துட்டு இப்போ நீங்க ஒண்ணு பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு அது கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு பின்னாடி கர்மா ரிவெஞ்ச் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீ இன்னைக்கு விதைக்கிற அப்படின்னா நாளைக்கு அது முளைச்சிட்டு இருக்கு, ஒன்னு அது கொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் வந்துட்டு இந்த படத்துல அது வேற விதமா சொல்லியிருக்காங்க. எப்படின்னா வந்துட்டு இப்ப நீ ஒரு தப்பு செய்யற, ஆனா அது நீ மாட்டிக்கல அப்படின்னா வந்துட்டு உன்னோட தண்டனை காலம் கொஞ்சம் தள்ளி போயிருக்குது. அவ்வளவுதான். அது வந்துட்டு அது அவ்வளவுதான் முடிஞ்சு. நீ தப்பு பண்ணி அது அது ஒண்ணுமே ஆகல அப்படிலாம் கிடையாது. நீ தப்பு பண்ணிருக்க, அதுக்கான தண்டனை காலம் கொஞ்ச நாள் தள்ளி போயிருக்கு. கண்டிப்பா உனக்கு அந்த தண்டனை தரப்படும் அப்படின்னு தான் சொல்ல வந்திருக்காங்க. அது செம்மையா இருந்துச்சு. அது ஒரு வில்லனோட ஒரு கோர் பாயிண்ட். ஸோ வில்லன் வந்துட்டு அந்த கோர் பாயிண்ட் சூப்பரா வந்துட்டு பயன்படுத்தியிருக்காரு. செம்மையா இருக்குது. கிளைமேக்ஸ்ல அதுக்கான விடையும் கிடைக்கும். ஓகே, ஸோ நீ செஞ்ச தப்புக்கான தண்டனை வந்துட்டு கிடைக்காதெல்லாம் கிடையாது. நீ தப்பிச்சிருக்க, கொஞ்சம் தள்ளி போயிருக்க தண்டனை, அவ்வளவுதான். அப்படி மாதிரி ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு இந்த படத்துல ஒரு முக்கியமான வேர்ல்டான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு குழந்தை கடத்தல் அப்படிங்கிற வந்துட்டு இந்த படத்துல ஒரு மேஜர் பாயிண்ட். அப்ப இந்த குழந்தை கடத்தல் வந்துட்டு நீ செய்யறது தப்பு தானே, நீ வந்துட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு நீ வந்துட்டு ஒரு குழந்தைய பார்த்து கிடையாதா அப்படின்னா வந்து நிறைய சென்டிமெண்ட் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க போலீஸார். அது பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த குழந்தைய வந்துட்டு குப்பத்தொட்டில வீசிட்டு போறாங்க. குழந்தைய வந்துட்டு கண்ட இடத்துல வீசிட்டு போறாங்க. குழந்தைய பெக்குறாங்க, தூக்கி போடுறாங்க. குழந்தைய பெக்குறாங்க, தூக்கி போடுறாங்க. அந்த குழந்தைய நான் எடுத்து எவ்வளவு பேர்கிட்ட, எவ்வளவு பணக்காரங்கள்ட்ட எப்படிலாம் வளர்ந்துட்டு தெரியுமா அப்படின்னு மாதிரி சூப்பரா சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் ரியாலிஸ்டிக்ல உண்மையாவே நடக்குது. எப்படி அப்படின்னா வந்துட்டு இப்ப திடீர்னு ஒருத்தங்க அட்டாச் ஆகி லவ் பண்ணி எல்லாம் முடிஞ்சு குழந்தையும் பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைய வந்துட்டு வளர்க்கறதுக்கு பதிலா குப்பைத்தொட்டில போட்டு போறாங்க. சீரியஸ்லி. அண்ட் இல்ல அப்படின்னா வந்துட்டு குப்பைத்தொட்டில வீச மனசில்லாத நல்ல மனுஷங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா தூக்கி கொண்டு போய் நேரா எங்க வைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அனாத ஆசிரமத்துல முன்ன வச்சிடுறாங்க. சோ இதுதான் நடக்குது இங்க. ரியாலிஸ்டிக்ல நடக்கிற விஷயங்கள் இதுதான். இப்ப குழந்தை இல்லாதவங்க வந்துட்டு குழந்தை எப்படி வேணா குழந்தைய வந்துட்டு குழந்தை வேணும், ஆனா குழந்தை அடாப்ட் பண்ணோம்னா சின்ன வயசு குழந்தைதான் அடாப்ட் பண்ணுவாங்களா? அம்மா அப்பா இல்லாம எத்தனை பேர் இங்க இருக்காங்க, அவங்கள அடாப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிமா இருந்துட்டு கேக்குறாங்க. ஸோ அதை அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அது குட்டி குழந்தையா இருந்தா கூட நம்ம சொல் பேச்சு கட்டு வளரும். பட் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அது கொஞ்சம் கஷ்டம் அப்படிமா இருந்துட்டு பேசியிருப்பாங்க.
நீங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு தொடரும் படம். ஸோ தொடரும் படம் வந்துட்டு மலையாளத்துல மோகன்லால் நடிச்சிருப்பாரு. ஸோ மோகன்லால் நடிச்ச அந்த படத்துல வந்துட்டு அந்த அவருக்கு பிள்ளையா இருக்கிற அந்த பையன் அவன் தான் அந்த படத்தோட மேஜர் பாயிண்ட். அவன் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் உள்ள வரும். அந்த பையனோட உண்மையான அப்பா வந்துட்டு விஜய் சேதுபதி. அவர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆக்ஷன் இதுல வேலை ஸ்டன்ல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ ஸ்டன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பேர் வந்துட்டு அவரை காப்பாத்துறதுக்காக மோகன்லாலை காப்பாத்துறதுக்காக விஜய் சேதுபதி உயிரிடுவாங்க. அதான் அந்த படத்துல ஒரு மேஜர் பாயிண்ட் சொல்லுவாங்க. அப்ப அந்த பையனையும் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை வந்துட்டு இவங்க அரவணைச்சு இவர் கல்யாணம் பண்ணிடுவார் அந்த பொண்ணை திரும்ப. ஸோ அதுதான் அங்க நடக்கும். ஸோ அது அதே மாதிரி வந்துட்டு எடுத்துக்கலாமே அப்படிங்கறதா என்னோட ஒரு பாயிண்டும். பட் ஆனா இந்த உலகத்துல ரியலிஸ்டிக்ல அப்படி யாருமே பண்ண மாட்டாங்க. அடாப்ட் பண்ணிக்க தயங்குவாங்க. இப்ப எப்படின்னா வந்துட்டு அடாப்ட் பண்ணிட்டு வந்துட்டு பின் காலத்துல வந்துட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் அது நம்மளை போட்டு அடிச்சதுன்னா என்ன பண்றது? நம்ம குழந்தைன்னா நம்ம தாங்கிக்கலாம். எவனோ பத்துப்பட்ட ஒரு குழந்தை நம்மள வந்து அடிக்குது அப்படி வந்து யோசிக்கிறாங்க. அடாப்ட் பண்ணிட்டாலுமே அது நம்ம பேர நம்ம குழந்தை அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ இங்க நடக்கிறது ரியலிஸ்டிக்ல இதுதான். டிஎன்ஏ அப்படின்னு சொல்ற காரணம் என்ன வந்துட்டு இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு லைக் அதர்வாவோட ஒய்ஃப் இந்த படத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குழந்தைய வந்துட்டு பெத்து எடுத்த உடனே அவங்க மயக்கம் அடைய மாட்டாங்க. அந்த குழந்தைய பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு குழந்தைய கொஞ்சம் அப்படி கொண்டு போயிட்டு அதுதான் நிறைய சீக்வன்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தைய திரும்ப கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து குழந்தைய பார்க்கும்போது வந்துட்டு நம்ம குழந்தை எங்க, இது யாரோட குழந்தை அப்படி மாதிரி அவங்க கேட்பாங்க. அந்த செகண்ட்ல வந்துட்டு அதர்வாவோட ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கும். லிட்டரலி அதே மாதிரி என்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா என்னடா இது என்னடா சொல்றாங்க என்னடா இது அப்படி மாதிரி இருந்துட்டு. ஏன்னா பிசிக்கலி வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படத்துல அவங்க சொல்றது யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்படான ஒரு பர்சன். ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு இப்படி சொல்லும் போது ஏதோ அறியாம சொல்றாங்க அப்படின்னு நம்ம ஏத்துக்கலாம். ஆனா அதை தாண்டி அதுக்கப்புறம் இந்த குழந்தை வந்துட்டு நம்ம குழந்தைனா இல்லையா அப்படிங்கிறது அந்த அந்த பொண்ணு பிடியே கொடுக்காது. ஏன்னா இந்த குழந்தை நம்ம குழந்தை இல்லை, நம்ம குழந்தை எங்க அப்படின்னு வந்துட்டு கோவப்பட்டு இருப்பாங்க. சரி இது நம்பலாம் வேணாமான் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அந்த அந்த பொண்ணுக்கும் அந்த குழந்தைக்கும் தெரியாம ஹேர் சாம்பிள் எடுத்துட்டு போயிட்டு டெஸ்ட் கொடுப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கே தெரியும் திஸ் இஸ் நாட் யுவர் பேபி அப்படின்ட்டு. ஸோ அப்போ நம்ம குழந்தை மிஸ் ஆயிருக்கு அப்படி மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு போலீஸ் கிடையாது பட் போலீஸ் கூடவே சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்றதுதான் அதர்வா இந்த படத்துல பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இவர் வந்துட்டு இவங்க அப்பா ஒண்ணு பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு நீ நாசமா போயிடுவடா அப்படின்னு வந்துட்டு ஒரு டைலாக் எல்லாம் விடுவாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுல நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் இவர் பண்றதை பார்த்தாலும் வெறியாவும் நமக்கு அதுல என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கா உட்கால அப்படின்னு கடுப்பாவும். பட் லிட்டரலி அது இருக்கிறதா. ஸோ அதை தாண்டி வந்துட்டு நிறைய விஷயங்கள் அதர்வாக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இப்போ ஒரு பொண்ணு விட்டு போயிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது வந்துட்டு அப்படி கிடையாது. அந்த பொண்ணு செத்து போயிருச்சுடா புண்ணாக்கு அப்படி மாதிரி வந்து சிறப்பாக அடிச்ச மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா அவன் வந்துட்டு விட்டு போயிட்டா அவ இன்னொருத்தன் கூட ஜாலியா இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் ஆனா அந்த பையன் வந்துட்டு சரக்கு அடிச்சு தம் அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு அப்படி வந்துட்டு அவன் படுத்து கிடப்பான். பட் ஆனா அந்த பொண்ணு செத்து போயிருக்கும். அது வரைக்கும் தெரியாது. தெரிய வரும்போது வந்துட்டு என் பொண்ணு செத்து போயிருச்சுடா அப்படி வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். சரி இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்போது அந்த டைம்ல வந்து நம்ம என்ன யோசிச்சாலுமே உருப்படி நடக்காது. அப்ப அந்த டைம்ல வந்துட்டு வீட்டுக்கும் பாரமா இருக்கிறனால வந்துட்டு வீட்டுல அந்த அப்பா சொல்லுவாரு நீ நாசமா போயிடும், வயிறு இருந்து சொல்ற நீ நாசமா போயிடுன்னு சொல்லுவாரு. அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு நாசமா போயிடுவாரு. கடைசியில அந்த குழந்தை கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமா? ஏன்னா கிளைமேக்ஸே வந்துருச்சு. கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கலன்னா வேற லெவலு, கிடைச்சா சூப்பர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா கிடைக்கலன்னா இது புது கிளைமேக்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கலாம். கிடைச்சிச்சு அப்படின்னது நார்மல் கிளைமேக்ஸ் அப்படிதான். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை கொண்டு முடிச்சிருக்கிறாங்க. கடைசியில வந்துட்டு அந்த குழந்தை கிடைக்கிற சீன் செம்மையா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஒரு கோவில்னு சொல்லுவாங்க. அந்த கோவில் அதை காமிக்கும் போதே வந்துட்டு வாவ் நைஸ். பட் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்குமா அப்படிங்கறதுதான் கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்துட்டு படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய நாளா இருக்கும். அந்த குழந்தை மிஸ் ஆகி ஒரு 2 வீக்ஸ் மேல ஆயிருக்கும். பட் ஆனாலும் கிடைக்காது. அந்த டைம்ல வந்துட்டு ஒருத்தவங்களோட குழந்தைகள் இருக்குல்ல. ஸோ அந்த குழந்தை வந்துட்டு இந்தவங்களோட போயிடும். அப்ப அந்த அந்த போனவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நான் இந்த கோவில நேத்தாங்க கும்பிட்டேன், இன்னைக்கு வந்து என் குழந்தை கிடைச்சிருச்சு, நீங்களும் கும்பிடுங்க, கண்டிப்பா உங்க சாமியை வந்துட்டு கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்கே கிடைக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு பயங்கரமான ஒரு ட்விஸ்டா இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ இந்த படத்துல வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்கு, நிறைய டர்ன்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த பலி கொடுக்கறது, ஆண் குழந்தைன்னா பலி, பெண் குழந்தைன்னா வளர்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லாகல. ஆண் குழந்தைன்னா வளர்ப்பாங்க, பெண் குழந்தைன்னா எரிச்சு போடுவாங்க அப்படி மாதிரி இருந்துட்டு. ஸோ நிறைய சாதி கொடுமைகள் அதெல்லாம் வந்து நிறைய பழங்காலத்துல நிறைய இருக்குது. இப்போ வந்துட்டு உடன்கட்டை ஏறுதல்,
கணவன் இருந்துட்டான்னா மனைவி வந்துட்டு செத்துடலாம். அந்த உடன்கட்டை மேல அவளும் போய் படுத்து அவளும் தன்னோட உயிரை மாச்சிக்கணும். ஆனா பொண்டாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னா புருஷன் வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன கர்மண்டா இது அப்படி மாதிரி நமக்கு தோணும். பட் அந்த டைம் அந்த இது மாதிரி வந்துட்டு பலி கொடுக்கறது, இப்போ ஒரு கடையை ஸ்டார்ட் பண்றாங்கனாலோ, ஒரு பாலம் கட்டுறாங்கனாலோ, இல்ல வந்துட்டு ஒரு வித்தியாசமான வீடு கட்டுறாங்கனாலோ, இல்ல ஒரு பெரிய ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறாங்கனாலோ வந்துட்டு ஒரு குழந்தைய பலி கொடுக்கறது இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்குது. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா வந்துட்டு மித். ஓகே, மித்து மித்து சொல்றாங்க, எவன்னு தெரியல, சும்மா சொல்றாங்க பெரியவங்க எல்லாம். நடந்துச்சுப்பா நடந்துட்டு இருக்குப்பா அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் அது உண்மையா என்ன அப்படிங்கிறது, உண்மையா பலி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க, போலீஸ் உங்களுக்கு தேடி வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ வேற என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படம் கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல போய் வாட்ச் பண்ணுங்க. அதர்வாவோட பெஸ்ட் படம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ரீசெண்ட் டைம்ஸ் நடிச்சதுல கொஞ்சம் ஒரு பெஸ்ட் படம், எனக்கு ரொம்ப பிடிச்சது. சென்டிமெண்ட் அண்ட் ஆக்ஷன் த்ரில்லர் படம். ஸோ ஃபுல் ஆக்ஷன் அப்படின்னா ஃபுல் ஆக்ஷன் கிடையாது, சென்டிமெண்ட் ஆக்ஷன் த்ரில்லர் ஆக்ஷன் அந்த மாதிரி தான். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ செக் அவுட் தியேட்டர்ல. மீன் சந்தி நான் உங்கள் மாஸ்டர்.